அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் எங்கெல்லாம் போர் பாதுகாப்பு ஒத்திகை? வெளியான முக்கிய தகவல். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் இந்தியா பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நிலவி வருகிறது. பாகிஸ்தானும் அவ்வப்போது ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் நாளை நாடு முழுதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தது. அதற்கு முன் இந்தியா இதுபோன்ற போர் பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தியது. அதன் பிறகு 54 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடக்கும் 259 இடங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 4 இடங்களில் ஒத்திகை நடக்க உள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம், ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை, மணலி பெட்ரோலிய தொழிற்சாலைகளில் போர் ஒத்திகை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள விமானப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், தேசிய மற்றும் மாநில மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் இணைந்து செய்து வருகின்றனர். இதற்கிடையே பல்வேறு மாநிலங்களில் இன்றே ஒத்திகை நடத்தப்பட்டன. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போர்க்கால சூழலின் போது எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஜம்முவில் பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். कि अगर कभी भी इस तरह की सिचुएशन आपके सामने आ जाए तो आपको क्या करना है. ठीक है, हमेशा एक बात का आप ध्यान रखोगे कि पहले अपनी सुरक्षा. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து போலீசாரும் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா மாஜி பெண் நிர்வாகியை தீர்த்து கட்டியவர்கள் யார்? கோர்ட்டில் சரணடைந்த 3 பேர். மதுரையைச் சேர்ந்தவர் சரண்யா. முன்னாள் பாரதிய ஜனதா நிர்வாகி. 2021இல் கணவர் இறந்த பின் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பாலன் என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டார். பட்டுக்கோட்டை உதயசூரியபுரம் கடைத்தெருவில் பாலன், சரண்யா இருவரும் டிராவல்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தனர். நேற்றிரவு கடையை அடைத்துவிட்ட சரண்யா தனியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் பின்னால் இருந்து கழுத்தை வெட்டினர். தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஸ்பாட்டிலேயே சரண்யா இறந்தார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகள் பற்றி விசாரித்து வந்தனர். சரண்யா கொலை தொடர்பாக கபிலன், குகன், பார்த்திபன் ஆகிய 3 பேர் மதுரை மாவட்ட கோர்ட்டில் சரணடைந்தனர். இதில் கபிலன் என்பவர் சரண்யாவின் கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன். பாலன் சொத்துக்களை கபிலனுக்கு கொடுப்பதற்கு சரண்யா மறுப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் இருந்த கபிலன் நண்பர்களுடன் சேர்ந்து சித்தி சரண்யாவை கொலை செய்துள்ளார். கடந்த 2022இல் பாரதிய ஜனதா திமுக இடையே ஏற்பட்ட மோதலின் போது அமைச்சர் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீசப்பட்டது. இச்சம்பவத்தில் கைதானவர்களில் சரண்யாவும் ஒருவர். பயங்கரவாதிகள் தாக்குதல் பற்றி 3 நாள் முன்பே வந்த எச்சரிக்கை அலர்ட் செய்யாதது ஏன்? பகிர் கிளப்பிய கார்கே. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார். ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் கடந்த மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உளவுத்துறையின் தோல்வியால் இந்த சம்பவம் நடந்ததாக மத்திய அரசு கூறுகிறது. உளவுத்துறையை சரியாக நடத்தாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என பெஹல்காம் சம்பவம் நடந்த 3 நாள் முன்பாக பிரதமர் அலுவலகத்திற்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் பிரதமர் மோடியின் காஷ்மீர் பயணம் ரத்து செய்யப்பட்டது என பிரபல பத்திரிகையில் செய்தி வெளியாகியுள்ளது. பிரதமரின் உயிர் மீது இவ்வளவு அக்கறை
அக்கறை உள்ள உளவுத்துறைக்கு சாதாரண மக்களின் உயிர் மீது அக்கறை இல்லாமல் போனது ஏன்? அல்லது உளவுத்துறை எச்சரிக்கைக்கு பிறகும் காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்தாதது ஏன்? மத்திய அரசு என்னதான் செய்து கொண்டிருந்தது? இப்போதும் நாட்டின் பாதுகாப்பிற்காக பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைக்கும் காங்கிரஸ் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. எங்களுக்கும் நாடுதான் முதன்மையானது. ஓபிசிக்களுக்கு இடஒதுக்கீடு கோரி ராகுல் குரல் எழுப்பிய போது அவர் மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியது. இப்போது அவர்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவித்துள்ளனர் என மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். 4 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு நாள் சம்பவங்களே சாட்சி. மக்கள் பை பை சொல்வார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. தஞ்சை பட்டுக்கோட்டையில் பாரதிய ஜனதா பெண் நிர்வாகி கொலை. திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பத்தில் கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம். வண்டலூர் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை. கரூர் குளித்தலை திருவிழாவில் மாணவன் குத்தி கொலை. புதுக்கோட்டை வடகாட்டில் ஜாதி மோதலில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு. வீடுகளுக்கு தீ வைப்பு. இவையெல்லாம் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சில சம்பவங்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி. நாளையோடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன். இந்த டிக்டேட்டர் எனும் ஆங்கில படத்தின் ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எனது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என சட்டசபையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக கருதவே இல்லை என்றே தோன்றுகிறது. ஆக குற்றவாளிகள் கைது என்று சொல்வீர்களே, அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்ற விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன். இனியும் ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை. 2026இல் பை பை ஸ்டாலின் என்று சொல்லப்போகும் மக்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். அப்போது தமிழகம் மீண்டும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக திகழும் என பழனிசாமி கூறியுள்ளார். அண்ணாமலை கொடுத்த ஆவேச பேட்டி. நாகேந்திரனுக்கு எச்சரிக்கை வேண்டும். பாஜக தலைவர் மீது திருமாவளவனுக்கு பாசம். ஈரோடு சிவகிரி பகுதி தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தம்பதியை கொன்று ஒரு கும்பல் நகை திருடிய சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேட்டி கொடுத்தார். தலைவர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் கொடுத்த அதிரடி பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார். அவர் இப்போ பழைய தலைவர் இன்னும் மறந்துட்டார். அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க, திரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். மதுரை ஆதீனம் கார் விபத்தில் சிக்கிய விவகாரம் தொடர்பாக பேசிய திருமாவளவன் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் பொய் சொன்ன ஆதீனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மதுரை ஆதீனம் அவர்கள் அண்மையிலே அளித்த பேட்டி ஒன்று அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. அவருக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கியது. ஆனால் அண்மையிலே காவல்துறை வெளியிட்டுள்ள சிசிடிவி வீடியோ கிளிப்பிங்ஸ் அம்மாதிரியான எந்த கொலை முயற்சியும் நடக்கவில்லை. அது ஒரு தன்னியல்பாக நடந்த விபத்து. அதிலிருந்து ஆதீனம் பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி, ஒரு மடாதிபதி, சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர், வழிகாட்ட கடமைப்பட்டவர். சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லிம்கள் முயற்சித்தார்கள், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது.
சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை, பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. இரு சமூகங்களுக்கு இடையில் பகைமையை தூண்டும் ஒரு குற்றச் செயலாகவே இதை பார்க்க நேருகிறது. எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக் கூடாது. குஜராத்தில் கேடா, காந்திநகர், வதோதரா, மெகசானா உள்ளிட்ட பல இடங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. கடைகள், வர்த்தக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை, விளம்பர பலகைகள் காற்றில் பறந்தன. டூ வீலரில் சென்றவர்கள் நிலை தடுமாறினர். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். கேடா மாவட்டத்தில் 4 பேர், வதோதராவில் 3, அகமதாபாத், தகோட், ஆரவல்லியில் தலா 2, ஆனந்த் மாவட்டத்தில் 1 என மொத்தம் 14 பேர் இறந்தனர். மரங்கள் விழுந்தும், விளம்பர பலகைகள் சாய்ந்தும், மின்சாரம் தாக்கியும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. லிம்கேடாவில் வீசிய சூறாவளியில் 15க்கும் அதிகமான குடிசைகள் சேதமடைந்தன. சூறாவளி, இடிமின்னலுடன் கூடிய கனமழையால் குஜராத் மாநிலம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலும் சூறாவளியுடன் கூடிய மழையால் பாதிப்பு ஏற்பட்டது. கிழக்கு, மேற்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் இன்னும் சில நாட்களுக்கு இதே நிலை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐநாவில் பாகிஸ்தான் முதலை கண்ணீர், மூக்கை அறுத்து போட்ட உலக நாடுகள், இந்தியாவுக்கு எதிரான நரித்தந்திரம் தூள் தூள். காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலால் மொத்த நாடும் கொந்தளிப்பில் இருக்கிறது. பாகிஸ்தானில் புகுந்து அங்குள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை மொத்தமாக அழிக்கும் ஆபரேஷனில் களமிறங்குவது பற்றி இந்தியா தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. எந்த நேரத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் ஏவுகணை சோதனை நடத்தி பாகிஸ்தான் பூச்சாண்டி காட்டி வருகிறது. இன்னொரு பக்கம் இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கதவை பாகிஸ்தான் தட்டியது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை சுட்டிக்காட்டி அவசர கூட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது. அதுவும் மூடிய அறைக்குள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. பதற்றம் நிலவும் இரு நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருப்பதால் இந்த விவகாரத்தை ஐநா சீரியஸாக எடுத்தது. பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்று மூடிய அறையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடியது. இந்தியாவின் பதிலடியை தடுக்கவும், இந்தியாவுக்கு எதிராக நாடுகளை திசை திருப்பவும் பாகிஸ்தான் தனது நரி தந்திரத்தை பயன்படுத்தியது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து சபையை திசை திருப்பி காஷ்மீர் விவகாரத்தை இழுத்தது. இந்தியா எல்லையில் படையை குவிப்பதாகவும் தேவையின்றி ஆத்திரமூட்டும் வகையில் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியது. ஆனால் எந்த நாடுகளும் பாகிஸ்தான் பேச்சை கேட்கவில்லை. மாறாக பாகிஸ்தான் பக்கமே கேள்வி கணைகளை தொடுத்தன. பஹல்காம் தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தொடர்பு இருப்பது பற்றி கேள்வி எழுப்பினர். தங்களை தாக்கினால் இந்தியா மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று பாகிஸ்தானின் பல அமைச்சர்கள் கொக்கரித்தனர். இது பற்றியும் கவுன்சில் கூட்டத்தில் பல நாடுகள் கேள்வி எழுப்பின. அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று எப்படி சொல்லலாம் என பாகிஸ்தானை பந்தாடின. பஹல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளின் மதத்தை கேட்டு இந்துக்களை மட்டும் குறிவைத்து சுட்டுக் கொன்றனர். இப்படி கொடூரமாக தாக்கிய விதம் பற்றியும் மற்ற நாட்டு பிரதிநிதிகள் கவலை தெரிவித்தனர். இந்தியா பக்கம் நாடுகளை திசை திருப்பிவிட பாகிஸ்தான் போட்ட எல்லா நரித்தந்திரமும் வீணாகிவிட்டது. மொத்த நாடுகளும் பாகிஸ்தான் பக்கம் திரும்பியதால் செய்வதறியாது திகைத்து போனது அந்த நாடு. எல்லாவற்றுக்கும் மேல் 90 நிமிடம் நடந்த இந்த கூட்டத்தில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் அறிக்கை கூட வெளியிடப்படவில்லை. இதெல்லாம் பாகிஸ்தான் தலையில் இடியாய் இறங்கியது. மொத்தத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பின்னிய சதிவலையில் அந்த நாடே சிக்கிக் கொண்டு விட்டது என்கின்றனர் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள். பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு பலுச்சிஸ்தான் தலைவர் எச்சரிக்கை. இஸ்லாமாபாத்தில் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் உரையாற்றினார். பலுச்சிஸ்தான் மாநிலம் பாகிஸ்தானின் நெற்றியில் மின்னும் விளக்கு. அடுத்த 10 தலைமுறைகளாலும் அதை பாகிஸ்தானிடமிருந்து பிரிக்க முடியாது என்று அவர் கூறினார். பலுச்சிஸ்தானை தனி நாடாக்க கோருவோருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி இவ்வாறு பேசினார். அவரது பேச்சுக்கு பலுச்சிஸ்தான் தேசிய கட்சி தலைவரும் அம்மாநில முன்னாள் முதல்வருமான சர்தார் அக்தர் மெங்கல் பதில் அளித்தார். இந்தியாவுக்கு எதிராக 1971 நடந்த போரில் பாகிஸ்தான் ராணுவம் அவமானகரமான தோல்வியை சந்தித்தது. 90,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சரணடைந்தனர்.
பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய ஆயுதங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பேண்டுகளும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவம் வரலாறு மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தரும் தண்டனையை பலுச்சிஸ்தான் மக்கள் 10 தலைமுறைக்கு நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் வங்காளிகள் செய்ததை பாகிஸ்தான் ராணுவம் எத்தனை தலைமுறைகளாக நினைவில் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பேண்டை கழற்றிவிட்டு சரணடைந்தீர்கள். அதுவரை யாரும் அப்படி சரணடைந்தது இல்லை. பலுச்சிஸ்தான் மக்கள் 75 ஆண்டுக்கும் மேலாக பாகிஸ்தான் அரசின் அடக்குமுறைகளை தாங்கி வருகின்றனர். ராவல்பிண்டியிலிருந்து வரும் எந்த மிரட்டலும் அவர்களுடைய நினைவுகளையோ அல்லது அவர்களின் நீதிக்கான கோரிக்கைகளையோ ஒருபோதும் அழிக்காது என்று சர்தார் அக்தர் மெங்கல் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் பாகிஸ்தானில் தனிநாடு கேட்கும் பலுச்சிஸ்தான் மாநில முன்னாள் முதல்வர் ஒருவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு சவால் விட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.